கபடி மேட்ச் நடக்குதுண்ணா. கபடி பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம பாரம்பரிய விளையாட்டு. கபடி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சேஃப்டி தான் முக்கியம். அதுபோல டெய்லி ரன்னிங் போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும். அப்பதான் நம்ம ஃபிட்னஸ் இருந்தால் தான் கபடி விளையாட முடியும். பவானியில வந்து செங்காடுன்ற ஏரியா. லோக்கல் வந்து பாத்தீங்கன்னா அந்தியூர், பவானி, தலாவப்பேட்டை, அம்மாப்பேட்டை சைடு அந்த மாதிரி நிறைய பக்கம் வந்துருக்காங்க. நல்லா ஒழுக்கம் இருக்கணும் ஃபர்ஸ்ட் கபடி பொறுத்த வரைக்கும். ஒன்னதான் வாடா, உனக்கு காலமாடம் கத்த சொல்றேன் வாடா. கபடி ஸ்டார்டிங் எல்லாம் மண்ணில் தான் விளையாண்டது. இப்போதான் மேட்டில் வந்துச்சு. மண்ணுனா இது எப்படி ஒரு சரிச்சில் அந்த மாதிரி காயத்தோட போயிடும். அதாக இருந்தால் விரல் மடங்கும், விரல் உடையும், அந்த அளவுக்கு ஜவ்வு அடிப்படும். அதனால மண்ணு பெஸ்ட். ஒன்னதான் வாடா, ஒரு கொம்பு மாடம் கத்த சொல்றேன் வாடா. வாடா கபடி விளையாடுனா டீமுக்குள்ள 7 பேருமே கரெக்டாக மிஷின் இருந்தால் தான் டேக்கிள் பண்ணும்போது எல்லாமே ஒட்டுக்க எடுக்க முடியும், கரெக்டாக இருக்கும். நம்ம அப்பன்ஸோ டிஃபன்ஸோ நிற்கும் போதுன்னு ஓரளவுக்கு சேஃப்டி இல்லாமல் ஒரு அடித்தடி இல்லாமையும் ஒரு வெறி இல்லாமல் ஆடணும்னு. 10th ஒரு ஸ்கூலுக்குள்ள விளையாண்டுருந்தேன், கிளாஸ் ரூமுக்குள்ள விளையாண்டுருந்தோம். அப்போ இருந்து ஒரு ஆர்வம், சரி நம்மளும் ஒரு லெவலுக்கு போகலாம் கபடி விளையாட. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போனேன், ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைச்சிச்சு எனக்கும். காலேஜ் படிக்கும் போது நீங்க வந்து சம்பாதிக்கணும், இதெல்லாம் வேணாம், இது வந்து சும்மா வந்துட்டு இது விளையாண்டு ஒரு பிரோஜனம் கிடையாது அப்படின்னு நிறைய பேசினாங்க. நான் வீட்லயும் நம்ம கனவு என்னவோ அதை தான் பண்ணணும், அதுக்கோசரம் கனவுக்கோசரம் போயிட்டு வந்தேன். வர ஜென்ரேஷன் எல்லாருமே கபடி நல்லா விளையாடணும். கபடி அழியக்கூடாது தமிழ்நாட்டில். கபடினா எனக்கு ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி இருந்தது.